ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். கோபி மஞ்சூரி வேணுமா? அது வந்து ரெட் கலர் வேணுமா? ரெட் கலர்னால் வந்து இந்தியாவுக்கு தான், அது சைனாவுக்கு போக முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து ரெட் கலரில் தான் பண்ணுறாங்கன்னா அது சைனாக்காரங்க பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து இப்போ போட்டுறோம். அது மைதா கார்ன்ஃப்ளவர். இது வந்து மைதா. அந்த கோபிக்கு தகுந்த மாதிரி அளவு எடுக்கணும். இப்போ ஒரு 2 3 4 5 ஸ்பூன் இது. இப்போ அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போடணும். 1 2 3 4. ஏன்னா அது நிறைய போட்டேன், அதனால் அது கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சால்ட் போடணும். ஒரு ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்குவோம். கரெக்டாக இருந்தால் அப்புறம் இன்னும் செய்யும்போது போட்டுக்கலாம். இது வந்து அஜினமோட்டோ ஒரு ஸ்பூன் கணக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் மறுபடியும் போடணும். இது வந்து ஒயிட் பெப்பர். ஒயிட் பெப்பர் ரெட் கலர் போடணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம கோபி மஞ்சள் போது இதெல்லாம் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். இப்போ வந்து ஒரு முட்டை போட்டோம். இப்போ ரெட்டுன்ற போது இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரு இது ஆட்டோமேட்டிக் கலர் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் கலர் போட்டு பண்ணுறது தான் பண்ணுங்கள், இல்லை ஒயிட் கலரில் கூட பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே பாருங்கள், கெட்டியாக பண்ணோம். ரெட் கலர்னாக்க கலர் போட்டு பண்ணுறதுல இந்தியா கலர் தான். இது ஃபாரின்காரங்க கலரில் வர்றதில்ல. இந்தியாக்காரங்க வந்து அஜினமோட்டோ சாப்பிடக்கூடாதான், ரெட் கலர் போட்டு கபாப் சொல்லலாமா. ஆச்சு அந்த மாவு கரெக்டாக, ஜாஸ்தி மாவு இல்லை. அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய்லாம் ரெடியாக தானே வச்சுக்கிறோம். எவ்வளோ சூடாகுது. எண்ணெய்லாம் ரெடியாக மில்லி வச்சுருந்தோம்னா சீக்கிரம் ஆகும். இன்னும் எண்ணெய் காயத்து கொண்டதுக்கு அது லேட் ஆகும். இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குண்டான மசாலா போடணும் ட்ரை பண்ணுறதுக்கு. வந்துச்சு க்ளீனாக. இது எடுத்துடுறோம். ஒரு கண்டி போதும். இந்த பெரிய கண்டி பாருங்கள், பெரிய கண்டி ஃபுல்லாக ஒரு கண்டி வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனியனும் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், க்ரீன் சில்லி வந்து ஒரு 4-5 போட்டுக்கிறேன். இப்போ வந்து வச்சோன்னே இப்போ சூட் பண்ணிடலாம். இப்போ வந்து கோபி மஞ்சூரி வந்து ட்ரைனாக்கா ட்ரையாக தான் நல்லாயிருக்கும். வேறு எதனா பண்ணோம்னா அது வந்து நல்லா இருக்காது. பாதி வந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிற டைமு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பூன்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். கார்லிக் பேஸ்ட் அது போடுவாங்க, நான் அரைச்சி வச்சு 2 ஒன்றா இருக்குது, அதனால் இது போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது வந்து சோயா சாஸ் ஊற்றுவாங்க. இது கலர் போடுறதுனா சோயா சாஸ் ஊற்றி யூஸ் இல்லை, அதனால் என்னுடைய ஐடியாவில் பண்ணுறாங்க. ரெட் கலர் வேணுன்றதுனால பாருங்கள். இது வந்து அவ்வளோ நல்ல கார்லிக்லாம் இதாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு, கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அது கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அப்படி ஊற்றிடலாம், அவ்வளோதான். அது ஜாஸ்தி. ஏன்னா ட்ரையாக இருக்கட்டும் போது தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது கோபி நிறைய இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மசாலா என்னென்னா, உப்பு கொஞ்சம் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து அதேமாதிரி அஜினமோட்டோ கொஞ்சம் ஜாஸ்தி வேண்டாம். இப்போ வந்து ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா அது காரம் இல்லை, அதில் சில்லி கம்மியாக தான் போட்டுக்கிறேன். பாருங்கள்,
இப்போ வந்து இதில் வந்து கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். ஒரு தித்திக்கும், ஜாஸ்தி தேவையில்லை, கொஞ்சம் போட்டேன். டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். இன்னும் கெச்சப் போட்டால் கூட கலர் கொடுக்காது. இது பாருங்கள், இந்த கலர் எப்படி இருக்குது, இந்த கலர் எப்படி இருக்குது, அந்த கலர் இதில் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கழுவி வச்சுக்கிறேன். அப்போ சும்மா கொஞ்சம் ஒரு நான் தண்ணியில் கழுவி வச்சுக்கிறேன். கழுவி தான் போகணும், அப்படியே கலர் போகிறதில்ல. இந்த கலர் வந்துச்சு. பண்ணுவேன் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன். இது சின்ன இதில் தண்ணி ஊற்றி கலக்கிறோம். தண்ணி ஊற்றி கலவுறோம். அப்படியே கொஞ்சமாக ஊற்றும், ஜாஸ்தி ஊற்றினாக்கா நல்லா இருக்காது. அது பாருங்கள், சும்மா கொஞ்சம் தான் ஊற்றினேன். அது பாருங்கள், அப்படியே ஊற்றினே கலக்கிக்கினே பாருங்கள் எவ்வளோ டைட் ஆகுதுன்னு. வந்து மசாலா வந்து இந்த இதுக்கு வந்து கம்மி தான் இது. ஏன்னா வீட்டுக்கு செய்யறதுனால ரொம்ப மசாலாம் போட்டு செய்யறதுக்கு அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த கலர் வந்துட்டுக்குது. இன்றைக்கி நான் வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கின்னு வரல. இப்போ வந்து கொஞ்சம் கெச்சப் போட்டு பார்க்குறேன். கெச்சப் போட்டுக்கிறனால கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் செக் பண்ணதுனால ஒன்று தெரியுது, எல்லாம் போட்டேன். அதுக்கு வந்து இன்னும் சுகர் நான் போடல. இப்போ ஞாபகமே இல்லை, செக் பண்ணப்பட தெரியுது. சுகர் கிட்ட எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் போடல. ஒரு 2 ஸ்பூன் போட்டுறேன். 2 ஃபுல் ஸ்பூன் வச்சுக்கலாம். செக் பண்ணும்போது அது சப்புன்னு சக்கரை போடனாக்கா அதுக்கு டேஸ்ட் வரதில்லை. எடுத்து அதில் போடும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இது எடுத்து கொட்டிடுறேன் பாருங்கள். கொட்டிட்டு ட்ரையாகவே எடுத்துடலாம். ஸ்லோ பண்ணிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் கிடையாது, நம்ம ஊரில் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி வரதே இல்லை நான். பாருங்கள், ஸ்பீடில் வச்சேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து ரெட் கலர் இருக்கணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ மசாலெலாம் வந்து பாருங்கள், இந்த இவ்வளோ போட்டாங்க இந்த மசாலா இதெல்லாம் கரெக்டாக வரணும். அவ்வளோதான். இப்போ இதில் ட்ரை பண்ண எல்லாம் நஞ்சிடும். இது வந்து கோபி மஞ்சூரி. ஆனால் அது இந்தியாவில் வந்து கலர் பண்ணதுனால எனக்கு என்னவோ இந்தியன் மஞ்சூரியன் தான் சொல்லி வைக்கணும் இருக்குது. பாருங்கள், க்ளீனாக ட்ரை ஆச்சு. அப்படியே அப்படியே ட்ரையாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஹோட்டல்லாம் வந்து பெரிய ஃபயர் இது கேஸில் வச்சு இப்படி ஒரு அடி வச்சோன்னா கடையில் டக்குன்னு ட்ரை ஆகிடும். அது நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி தான் பண்ண முடியும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சாஸ் அடியிலலாம் எங்கேயும் இல்லைங்க பாருங்கள். சாஸ் எதுவும் இல்லை, ஒட்டாது. எண்ணெய்லாம் பாரு கரெக்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். க்ளீனாக சாஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட வச்சிடறேன் நான். எல்லோரும் நீங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெயில் நாளும் உள்ளே ரொம்ப நேரம் நின்று பேசுகிற மாதிரி இல்லை, சூப்பராகிடுச்சு. இதுதான் ரெடி. இந்தமாரி தான் பண்ணணும், நீங்களும் ரெடி பண்ணுங்கள். இது ஒரே ஒரு காலிஃப்ளவர் சின்னதாக வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ ஆகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து ஹோட்டலில் போனோம்னா இது வந்து ஒரு பிளேட்டு 80 ரூபா சொல்கிறாங்க. இதுதான் 80 ரூபா காய்மாக்கப்பி. இது வந்து ஒரு பிளேட்டு 80 ரூபா. இது 80. இது எப்படி ஓரம் கட்டினாக்கா இதில் ஒரு 80, இது ஒரு 80 அப்படின்னா கூட இப்போ இது புலவத்தை வாங்கி வந்தோம்னா எப்படி ஒரு 250 ரூபா 300 ரூபா பிளேட்டு. இதை நம்ம வீட்டில் அது கேட்டால் எவ்வளோ காலிஃப்ளவர்னு கேட்டேன். 20 ரூபா தான் சொன்னாங்க. 20 ரூபா. இது இல்லைன்னா வாங்கி வந்து பொருளெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி விலை காசு இல்லை. வீட்டில் நல்லா சுட போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.